உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல். தான் மட்டும் சிறப்பாக இல்லாமல் பிறரும் சிறப்பாக இருப்பதற்கும் அவர்கள் தவறாக சிந்திப்பதற்கான காரணம் அறிவதும் உயர்வு உள்ளல் ஆகும். வணக்கம். இன்றைய தலைப்பு உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். மனிதன் அப்படின்னு சொன்ன உடனே மனதால் வாழ்பவன் அர்த்தம். மனிதன் அப்படின்னு சொன்னா மனதால் ஒரு பொருளுக்கு வாசம் இருக்கிறத போல மனிதன் அப்படின்னா ஒரு மனிதன் உடம்புக்குள்ளேருந்து வர வாசனைக்கு பேரு மனம். மனிதன் கிட்டேருந்து வந்தா அது 2 சொல்லி நான், பொருள் கிட்டேருந்து வந்தா 3 சொல்லி நான், அக்னி பொருள்லேருந்து வர வாசம் 3 சொல்லி நான், உயர்தனையிலேருந்து வந்தா மனம். அதே மனம் தான், உச்சரிக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் 2 சொல்லி போட்டு வேறு பற்றி காமிச்சிக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் மனம் அப்படின்றா ஒரு பொருள் இருந்து வந்தா. ஒட்டுமொத்த மனம் உள்ளம் அப்படின்னு ஏன் சொல்லிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எப்பவுமே அது உள்ளதா இருக்குது, உயிர்ப்புடன் இருக்குது, ஏதோ ஒரு செயல்பட்டுனே இருக்குது. அதனால் அது பேர் என்ன? உள்ளது அப்படின்னு அர்த்தம். இந்த உடம்புக்கு உள்ள அது இருக்குது, அதனால் அது பேர் என்ன? உள்ளது. அதனால் அது பேர் உள்ளம். உள்ளதுன்றதுனால அது பேர் என்ன? உள்ளம். மனம் உள்ள இருக்கிறதுனால அது பேர் என்ன? அது ரொம்ப விசேஷமானது, நிலைத்திருப்பது, பிறவி எடுக்குது, நீண்ட காலமா வாழ்ந்துனுக்குது. அதனால நெஞ்சம் நீண்ட காலமா வாழ்த்துது. நெஞ்சம் மறப்பதில்லை, பிறவி நினைவெல்லாம் தூக்கினது. உள்ளம் மறப்பதில்லைன்னு சொல்ல மாட்டாங்க. உள்ளது இப்போ தற்காலிகமா இருக்கிறதுனால அது பேர் உள்ளம், நீண்ட காலமா இருக்கிறதுனால அது பேரு நெஞ்சம். ஒரு பொருள் இருந்தால் வெளிப்படும், அதனால அது பேரு மனம். மனம் அப்படின்னா சுவாசத்தோட சம்பந்தப்பட்டிருக்குது. மனம்னா சுவாசத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. உள்ளம் அப்படின்னு சொன்னா கண்ணோட சம்பந்தப்பட்டிருக்கு. பார்க்கறதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்குது இல்லை, உள்ளத்தோட சம்பந்தப்பட்டு தான் புரிஞ்சுக்கும். கண்ணோட அது சம்பந்தப்பட்டிருக்கு. நெஞ்சம் அப்படின்னு சொன்னா இதயம் துடிக்குது இல்லை, அதோட சம்பந்தப்பட்டிருக்கு. இதயம் துடிக்குது இல்லை, அதோட சம்பந்தப்பட்டிருக்கு. பொருள்லே 2 விதமா பார்த்து வச்சுக்கலாம். அப்போ மனம்னா இங்க, உள்ளம்னா இங்க, நெஞ்சம்னா உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளல். உள்ளமே மேலதான் இருக்குது, ரொம்ப உயரமான இடத்துல எது இருக்குது? கண்ணுதான் இருக்குது. உள்ளம் எங்க தான் இருக்குது? எல்லாருக்கும் உயரமான இடத்துல தான் இருக்குது. ஆனா உள்ளுவதையா இல்லைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு போலீஸ்காரனை ஒரு 6 அடி 7 அடி ஒன்றுனா தான் தேர்ந்தெடுப்பாங்க. 5 அடிக்கு மேலதான் இருக்கணும் அவரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூட்டத்தில் இருக்கும்போது யாரால பார்க்க முடியும்? தூரத்தில் இருக்கவங்களெல்லாம் உயரமா இருக்கவங்க தான் பார்க்க முடியும். அந்த இந்த உலகத்தையே ஒரு கலக்கி எல்லாரும் நிறைய பேரை சாக வச்ச கொடுமைக்காரனாக சித்தரிக்கப்பட்டுற ஒரு மனுஷன் யாரு? ஹிட்லர். குதிரை மேலே தான் உட்காந்து பேசுவார். எப்பவுமே தன்னை உயர்வாகவே காமிச்சுட்டு இருப்பார். அவர் ரொம்ப குள்ளமான மனிதன். அவர் எங்கே தான் தேர்ந்தெடுத்துப்பாரு? உயரமான இடத்தை தான் தேர்ந்தெடுத்துப்பார். எப்போதும் குதிரை மேலே தான் உட்காந்து பேசுவார். குதிரை உயரமாக தான் வச்சுக்கினார். அப்போ உள்ளம்னோடனே நீங்கள் நினச்சிங்கன்னா, உயரமாக இருக்கிறதுக்கு உருவம் தேவையில்லை, அறிவு இருந்து தானே ஏனி மேல் நின்று பேசலாம் தானே. ரொம்ப குள்ளமான அண்ணாதுரை ஆயிட்டாரு, அறிஞர் அண்ணா ஆயிட்டாரு. அப்போ உருவு கொண்டு இகழில்னு உருவத்தை கொண்டு ஒரு மனுஷன் இல்லை. இப்போ உள்ளது அப்படின்னு சொன்னா உடம்புக்குள்ள உள்ளது, அது விசேஷமானதா ஆகணும்னா அதுக்குள்ள உள்ளது, அதுக்குள்ள என்னது இல்லை, ஏதோ ஒண்ணு மனசுக்குள்ள நினைக்குது இல்லை. உள்ளுதல் அப்படின்னா நினைத்தல். உள்ளுதல்னா என்ன? அது நினைத்தல். எது எப்படி இருக்கணும்? உயர்வானதா இருக்கணும். உயர்வானதுன்னா உயர்ந்தது, தாழ்ந்தது அப்படின்னு என்ன இருக்குதா? உயர்வு தாழ்வுன்னு ஒன்று இருக்குதா? அப்போ எப்படி இவங்க உள்ளுவதெல்லாம் உயர்வு இல்லைன்னு சொல்லிடுறாங்க? இவங்க சொன்ன உயர்வு எதை? உயர்வு தாழ்வா அல்லது உயர்ந்ததா? உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். உயர்ந்ததுக்கும் உயர் உள்ளலுக்கும் வித்தியாசம் இருக்குது. இங்க பார்த்துக்கணும், எதிர்பாதம் இல்லாத ஒன்று. உயர்வு என்பது என்ன இல்லை, தாழ்வுக்கு இருக்குது. ஆனால் உயர்ந்ததுன்றதுக்கு என்ன இல்லை, தாழ்வு இல்லை. உயர்ந்ததுன்னா அவ்வளோதான். அது உயர்ந்ததுன்னா என்னதான்? அதான் எண்டு. அதுக்கு மேலே அது இல்லை, ஒரு முடிவு அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதால் முடியாது. அதுக்கு மேலே முடியாது. என்னோட பெஸ்ட் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டுருவோம். என்னால் இவ்வளோதான், அது மேலே என்ன பண்ண முடியாது. அடுத்த கட்டம் ஒன்று கிடையாது, அதுக்கு மேலே ஒன்று செய்யக்கூடாது. ஒரு ரெக்கார்ட் பிரேக்கர் ஓடுறாருன்னு வச்சுங்களேன், ஒரு 10 செகண்டில் இத்தனை கிலோமீட்டர் ஓடினாரு அப்படின்றாரு. இல்லை ஒரு வெயிட் தூக்குறவராகிறாரு, அவரால் இவ்வளோ வெயிட் தூக்க முடிஞ்சிடுச்சுன்னா ரெக்கார்ட் பிரேக் எப்போ பண்ண முடியாது? அந்த வெயிட் உள்ள ஒரு மனுஷன் அந்த மாதிரியான வெயிட்டை தூக்காத வரைக்கும் அவர் என்ன தான்? அவர் தான் பெஸ்ட் ஒன்று. அடுத்த ஆள் வந்து அதை விட வெயிட் என்ன தூக்கிட்டாருன்னா, அப்போ உயர் உள்ளல் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமா ஒன்று
இருக்கவே கூடாது. நீ உன்னுடைய நினைப்பில் அதுக்கு அப்புறமா ஒன்று நினச்சி பார்க்கக்கூடாது யாராலையும். அதுக்கு அப்புறமா உன்னால் நினச்சி நீ செஞ்ச செயலில் அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லா இருந்திருக்கும் பொழுதே, இன்னும் கொஞ்சம் காரம் போட்டால் நல்லா இருந்திருக்கும் பொழுதே, இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் செஞ்சுருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் வாழ்ந்துருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் சிந்திச்சிருக்கலாமோ. என்ன அர்த்தம் இல்லை, முடிவு வரைக்கும் நீ சிந்திக்கல, அல்லது முடிவு வரைக்கும் யோசிக்கல, முடிவு பரியந்த வரைக்கும் நீ பார்க்கல. அது பேர் என்ன இல்லை, உயர் உள்ளல் இல்லை. உயர் உள்ளல் அப்படின்னு சொன்னால் எதிராளியும் சிந்திக்கணும். உனக்கு எதிர்கிற ஒரு மனிதனை சிந்திக்கணும். ஏன் அவன் அப்படி பார்க்குறான்? நீங்கள் சரின்னு பார்க்குற ஒன்றை அவன் தப்பாக பார்க்குறான். உனக்கு சரின்னு புரிஞ்ச ஒன்று அவனுக்கு தப்பாக தெரியுது. உங்களுக்கு தர்மன்னு புரிஞ்ச ஒன்று அவனுக்கு அதர்மமாக தெரியுது. நீங்கள் சரியில்லைன்னு சொல்கிற ஒன்றா அவன் சரின்றான், மாற்றி சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சரின்றத சரியில்லைன்னும், இல்லை சரியில்லைன்னு சொல்கிறத சரின்னும் எதிராளி சொல்கிறான் தானே. ஏன் சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கு பேர் உயர் உள்ளல். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுடைய சிந்தனை, அவனுடைய உள்ளம் ஏன் அப்படி இருக்குதுன்றத புரிஞ்சு வச்சுக்கிறீங்க. அப்போ நீங்கள் பேசும்போது அதுக்கப்புறமா ஒரு பேச்சு இல்லை. ஏன்னா அவன் பக்கம் அவன் என்ன தர்மத்தை சொல்ல போறான்னு நீங்கள் புரிஞ்சிச்சு. அப்போ நீங்கள் எப்படி பேசலாம், எப்படி பேசியிருப்பீங்க? ஆனால் இப்போ என்ன செய்யறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேச்சாளர்கள் அல்லது வக்கீல், இந்த வாதாடுறவங்க, தர்மம் பண்ணுறவங்க, நீதிபதி, நீதிமான்கள் தன்னை உயர்வாக சொல்லிடுவாங்களாம் எதிராளியோட சிந்தனை, அவர் ஏன் அப்படி நினைக்கிறாரு, அவர் ஏன் அப்படி முட்டாளாகிறான்றத செய்யறதே இல்லை. அப்படி செஞ்சால் இந்த உலகத்தில் வன்முறையே இருக்காது, பிரச்சனைகளே. ஒரு திருடர், சாதாரணமாக ஒரு திருடர் திருட்டாரு, ஏன் திருடுறாரு கேட்கறதே இல்லை, ஏன் திருடுறேன்னு கேட்கறதில்லை. ஆனால் அப்படி ஒரு கேள்வி இருக்குதுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ரைட்டர் ஒரு கதை சொல்லுவான். பொண்டாட்டி அவங்களுக்கு பிரச்சனை, அவங்க வீட்டில் குடும்ப பிரச்சனை, அவங்க பொண்டாட்டி எப்போ பார்த்தாலும் காசு கெட்டு நச்சரிச்சுன்னு இருக்கிறா, குரல் வேணும். அதனால் இவர் வந்து வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டு வழிப்பறி பண்ணார்னு எழுதுவான். நீங்கள் பார்க்கணும், அந்த ரிப்போர்ட்டுங்கெல்லாம் படிச்சிங்கன்னா படு கேவலமாக தான் இருக்கும். இவர்கள் ட்ரெயின்டு, அந்த ரைட்டர்ஸ்க்குறாங்க பாருங்களேன், போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க. அவங்கள காரணங்களை அவங்களே ஜோடிப்பாங்க, காரணங்களை அவங்களே ஜோடிப்பாங்க. எப்படி குற்றம் உங்கள் மேலே சாட்டப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் வரையறுத்து ஒரு லெட்டர் கொடுப்பான், அதில் நீங்கள் கையெழுத்து போடணும், இல்லைன்னா அடிப்பான். உங்களுக்கு குற்றவாளியாக சுமக்கிறாங்கல்ல, அக்யூஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் இது பண்ணி நிறுத்தி வைக்கிறாங்கல்ல, எப்படி நிற்க வச்சாங்கன்னு தெரியுமா? அவங்கள அக்யூஸ்டா ரைட்டர் எழுதினாரு, அந்த அக்யூஸ்ட் ஒத்துன்னு கையெழுத்து போட்டாரு. ஆமா, இதுல வர வந்து ஜட்ஜி கிட்ட போகும்போது எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிட்டு அப்பதான் சீக்கிரமா உன்னை வெளியே அனுப்பிச்சிருவான். 75 ரூபாயிடம் வந்துடும். சண்டை கேஸ் 144 நான் எழுதுறேன், அவர் இஷ்டமா எதோ ஒன்றா எழுதிடுவாரு. நீ எல்லாத்துக்கும் ஆமான்னு ஒத்துனியானா, நீ எதனா மறுப்பு பேசினியானா 15 நாள் வாய்தா ஆகிடும். என்ன செய்யலான்னு நம்மள என்ன பண்ணுவான்? அங்கே எழுதப்படும் போதே, ஜோடிக்கப்படும் போதே என்ன பண்ணுறாங்க, அது மாதிரி ஜோடிக்கிறாங்க. உயர் உள்ளல் அப்படின்னு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா மனித சமூகத்தில் ஒரு அவலம் ஏற்பட்டுச்சு, பகுத்தறிவுன்னு ஒன்று வந்துச்சுன்னு அவன் சிந்திக்க ஆரம்பிச்சு என்ன செய்யறான்னா, மக்களை முட்டாளாக வைத்துக் கொள்வது எப்படி, எல்லாரும் எனக்கு அடிமையாக வைத்துக் கொள்வது எப்படி, எல்லாரும் எனக்கு கீழே இருக்கணுன்றது எப்படி. கருணையே இல்லாத மனிதர்கள் விசேஷமானவர்களாக வெளியே வந்துட்டாங்க. அவங்க என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு போதிச்சாங்க நிறையா, அவர்களை பாராட்டணும் அப்படின்ட்டு. நீங்கள் கோயிலில் சிற்பங்களில் இந்த நாயன்மார்கள் ஆழ்வார்கள்லாம் வச்சுருக்கலாம் யாருன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சரியான முட்டாளுங்க. அந்த பொம்மையை வச்சுக்கிறதுல என்ன பெருமை இருக்கு? அவன் தான் முட்டாளாக வாழ்ந்துட்டு போனான்னா இவன் வர முட்டாள், அதுக்கு வர சிலையாச்சுன்னு, அதுக்கு வர அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தார், அது வர நான் வந்து அந்த அவரோட சம்மந்தப்பட்ட நட்சத்திரத்தில் பிறந்தேன். ஒரு 63 முட்டாள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போயிடான்னு அர்த்தம், மற்ற எல்லாரும் அறிவாளின்னு அர்த்தம். உங்களுக்கு என்ன புரியலன்னு கேட்டிங்கன்னா 63 பேர் தான் அறிவாளி, நீங்களாம் முட்டாளுன்னு சொல்லி தெரியுறீங்க. இது வந்து உயர் உள்ளல் கிடையாது. இதை விட ஒரு கேவலமான சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கவே முடியாது. என்ன சொல்லி வச்சுக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா நாயன்மார்கள்லாம் பற்றிலாம் சொல்லி வச்சுக்கிறாங்கன்னா இவ்வளோ பேர் தான் முட்டாளங்க வாழ்ந்தாங்கன்னு அர்த்தம். மீதி பேர்லாம் யாரு? ஒரு நல்ல அறிவாளி வாழ்ந்துட்டு போறான், முட்டாளி எழுதிட்டு போறான். நம்ம யார் அறிவாளின்னு சொல்றான்? ஒரு கவிதை, ஒரு பாட்டு, அழகான ஒரு போதியில ஒருத்தன் எழுதுறான். என்னன்னு, ஒருவரின் துடிப்பினிலே விளைவது கவிதையடா, இருவரின் துடிப்பினிலே விளைவது மழலையடா. என்னவா? ஒருத்தர் மட்டும் துடிச்சா என்ன வராங்க, 2 பேர் துடிச்சா என்ன வரும்? லூசு பசங்களா? அப்போ கவிதை யாரால எழுத முடியும்? கவிதை எழுதுறோன்னு சொல்லிட்டு போய்கிறான். அதை சொன்னவன் யாரு? ஒரு கவிஞன், சிறப்பாக வாழ்ந்த மனிதன்.
எழுத்தாளராகவோ ஒரு கவிஞனாகவோ ஓவியனாகவோ சிறந்த படைப்பாளியாகவோ இருக்க அவசியம் இல்லை. ஏன்? அவன் படைப்புகளை ரசிச்சுட்டு வாழ்றதுக்கே நேரம் சரியாகுது. உயிர் உள்ள ஒரு மனிதன் என்ன செய்ய மாட்டான்? படைப்புகளுக்கு பிரதானமான இடத்த கொடுக்க மாட்டான். படைப்புக்காகவே நைட்லாம் கண்ணு வச்சுன்னு எழுதிங்கிறேன், இந்த உலகத்தை திருத்தத்துக்காக எழுதினுங்கிறேன், இந்த சமூகத்தை திருத்தத்துக்காக எழுதிங்கிறேன்னா யாரை தான் இருப்பான்? முட்டாளாக தான் அவன் இருப்பான். அந்த மாதிரி புக்கை பச்சனை நீ என்ன தான் ஆயிடுவேன்? முட்டாளாக தான் ஆயிடுவேன். அப்படி இல்லைங்க, எனக்கு நல்லா இருக்குது. இது மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சுட்டு ஒரு மாலை நேரத்தில் ஏசியாவில் போட்டு கூட்டமாக உட்காந்து வச்சுன்னு பேசுறது நல்லா இருக்குது. இந்த மனிதர்கள் எதனா என்ன கேள்வி கேட்டு என்ன புரிஞ்சுனாங்கன்னா, நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு பேசினா அப்படி இருக்குது. இவர் எப்படி பேசுவார்? இவர்கிட்ட சரளமாக வரும், ஒருத்தவங்க மாற்றி விட போயிடலாம். ஏன் இல்லை? ஏன் பிரச்சனை இல்லை இவர்கிட்ட? இவர் யார் கிடையாது, நேர்த்தியாக ஒரு கவிதையாக எழுதணுன்ற அவசியம் இவருக்கு கிடையாது. இவருக்கு என்ன அவசியம்? இவருக்கு பேசணும், உறவாடணும், கொண்டாடிட்டு போகணும், அவ்வளவுதான். கொண்டாட நினைக்கிற மனுஷன் வார்த்தைகளாக பொறிக்கணும் இருப்பான். வெள்ளி கிண்ணத்துல பால் எடுத்து ஊட்டணும்னு நினைப்பாளா ஒரு தாய்? தன் முளையிலேருந்து எடுத்து கொடுக்கணும்னு நினைப்பாளா? ரெண்டாவது இடத்துல தான். வெள்ளி கிண்ணம் வாங்குவா கடையை போயிட்டு. அப்புறமா அப்போ வாங்குறான்னா யாரு? இந்த ரோட்டில் நின்று சோறு ஊட்டுறன்ட்டே ஒரு வேடிக்கை காமிச்சுன்னு இருப்பாளுங்க. சாயந்தரமானாக்கா நைட்டி மாட்டின்னு புதுசாக பொம்பிஸ் நைட்டிஸ் விளம்பரம் மாதிரி பார்த்துக்கிறீங்களா? சோறை ஊட்டுறாங்க அவங்க, பாதி அங்கே பாதி இங்கே. பேசிவா 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 அந்த குழந்தை வாயில் வச்சுனா ஏன்னா அவ்வளோ நேரம் பேசினா சோறு என்ன ஆகும்? யாருக்கு புரியல? நமக்கு புரியல, ஆனால் குழந்தைக்கு இல்லைன்னா தெரியும். சும்மா சிந்தி போயிருக்கோம் சோறு, அந்த வீட்டில் சும்மா சிந்தி போயிருக்கோம், எடுத்து சாப்பிடும். கீழே சிந்தி போன பருக்கு என்ன பண்ணாது? எடுத்து சாப்பிடும். பசி வந்தால் அந்த குழந்தை சாப்பிடையா? என்ன செய்யறடப்பா? உனக்கு தெரியுதோ இல்லையோ, உனக்கு தேவையோ இல்லையோ, நாங்கள் பேசி வைப்போம், நீங்கள் வந்து கம்முன்னு உட்காந்து கேட்டு வைங்க. தினம் ஒரு திருக்குறள் நாங்கள் சொல்லுவோம், நீ கேட்டா இல்லை கேட்க காட்டிப்போம். பத்திரிகையில் ஒரு இடம் ஒன்றும் எங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுவோம், நாங்கள் தினம் ஒரு திருக்குறள் நாங்கள் எங்களுக்கு என்ன புரிஞ்சதோ அதை எழுதி வைப்போம். நாங்கள் சரியான விளக்கம் சொன்னோமா இல்லைன்னு எங்களுக்கே தெரியாது. அது எழுதுவார் எடிட்டரு கூப்பிட்டு, சார் என்ன சார் இது மாதிரி அதெல்லாம் ஏன் சார் கேட்டாங்க, திருக்குறள் பச்சைலாம் போனீங்களான்னு இருங்க. இதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாதுமா, நானும் ஓட்டு போட்டேன் மேடம், நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன், நீங்கள் வந்து அம்மாவுக்கு ஆதரவானாக்கா ஓபிஎஸ்க்கு போடுங்க. இது மாதிரிலாம் பேசியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா யூடியூப்பில்? எப்படி ஆயிடுச்சா மனுஷன்? உயர் உள்ளல் அப்படின்றது என்ன ஆச்சுன்னா நாடக பாவமாக மாறிச்சு. ஆனால் உண்மையான உயர் உள்ளல் என்ன பண்ணுறது இல்லை? படைப்புக்கு பிரதானமான இடத்தை கொடுக்கறது இல்லை, வாழ்தலுக்கு பிரதானமான இடத்தை கொடுக்குது. வாழ்தல் உள்ள ஒரு மனிதனின் படைப்பு எப்படி தான் ஆயிடுது? நெக்லெக்ட் பண்ண முடியாது. அங்கே வந்த குழந்தை என்ன பண்ண முடியாது? நன்றி கெட்ட மாந்தரடா நான் அறிந்த பாடமடா, பிள்ளையா இருந்து விட்டால் இல்லை ஒரு துன்பமடா. பாட்டு கேட்டுருக்கலாம். நீங்கள் எப்படி வாழ்க்கையை நீங்கள் கொண்டாட்டமாக வாழணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதான் உயர் உள்ளல். நீங்கள் உயர் உள்ளல்னா என்ன நினச்சினுக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, நல்ல ட்ரெஸ் போடணும், பளிச்சுன்னு இருக்கணும், வெள்ளை கலரில் இருக்கணும், அப்படியே மேலே செயின் தெரியணும், உள்ள எம்ஜிஆர் படம் இல்லை கருணாநிதி படம் இல்லை ஜெயலலிதா படம் இல்லை குஷ்பு படம் இல்லை சில்க் ஸ்மிதா படம் இல்லை சிம்ரான் படம் இல்லைனாக்கா போகர் படம் இல்லை சோகர் படம் இல்லைன்னா ஒரு சாமியார் படம் ஒரு வள்ளலார் படம் வெள்ளை சட்டையில் உள்ள தேரணும், இல்லைன்னா 2000 ரூபாய் நோட்டு தேரணும். மெயின் அதான் விஷயம். நான் வந்து வெள்ளை சட்டை அது உள்ள இருக்கணும், இந்த மாதிரி படங்க இருக்கணும். ஸ்டாலின் படம் பார்க்குறேன், நம்மளை தான் தாக்குறான் இருந்தாலே. இதைத்தான் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? உயர் உள்ளல் அப்படின்னு நினச்சிருக்கிறோம். நான் நினச்சிக்கிறேன் உயர் உள்ள இருக்கிற முடியல கருப்பாக பெயிண்ட் வச்சு கருப்பாக காமிச்சிக்கணும். இதெல்லாம் உயர் உள்ளல் கிடையாது. இதெல்லாம் உயர் உள்ளல் கிடையாது. எதெல்லாம் உயர்வானதோ அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். இது யாரும் நமக்கு சொல்லியும் தரல. தம்பி, நீ சும்மா விளையாடுறியே, சும்மா நடக்கிறியே, அதான்டா உயர்வானது. உன் இயல்பான உன் பார்வை இருக்குது, அது ரொம்ப விசேஷமானது. நீ அதை சாப்பாடு கச்சோடனே ரொம்ப பசியில் அதை பார்க்கணும், நன்றி சொல்ல தோணும் உனக்கு. அப்பா, அதுதான் என் உயர்வானது. என்ன ஆச்சு இப்போ? நான் சொம்மனா எடுத்து வச்சுன்னு சாப்பாடு நல்ல சாப்பாடு வச்சு சொம்மனா வச்சுன்னு 10 பேர் பார்க்குறாங்களே, பழக்கமாக்கினாங்க. என்ன ஆக்கினா? அதில் ஒரு புடியை தடி ஓர வச்சிருவோம். பாவம், அந்த சோறு என்னையா பாவம் வந்துச்சு. சரக்கு கூட ஒரு சொட்டை எடுத்து விட்டுறாமா. நம்ம சரக்கெல்லாம் அடிக்கிறது இல்லையா, நமக்கு தெரியாது.
இந்த சோறை எப்படி வச்சு சும்மா நேரம் கண்ணு பண்ணா இன்னும் சில பேர்லாங்கிறான் சோறை போட்டு விட்டா. அப்பதான் எங்கள் வாத்தியார் எனக்கு சொல்லி கொடுத்துட்டார். அதே மாதிரி தான் நாங்கள் 5ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் நான் வந்து கார்பரேஷன் ஸ்கூலில் படித்தேன். அந்த தட்டு அலுமினியம் தட்டு ஒன்று இருக்கும், அதில் போட்டு கொடுப்பாங்க, லைனில் உட்காந்துருப்பான். ஒரு நல்ல விஷயம் எனக்கு அதுலேருந்து வந்துச்சு. பகுத்துண்டு பல்லுயிர் ஊம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை சொல்லிட்டு தாண்டா சாப்பிடணும்னு வேறு பசி போவானும் எல்லாம் சொல்லுப்பாங்க. சாப்பிட்டு நான் சொன்னதே இல்லை, சாப்பிட்டு என்னடா சாப்பிட்றேன் சார், அதெல்லாம் முதல்ல சொல்லிட்டேன், நீங்கள் தட்டு வாங்கினேன் அப்பயே சொல்லிட்டேன், அது மாதிரிலாம் சொன்னேன். இப்போ நானா சார் பண்ணுறது, பசி எடுக்குது, காலிலேருந்து சாப்பிடல, நான் ஸ்கூலுக்கு வரதே சோறு தூண்டுறதுக்கு தான். அதில் வர உசாரா எண்ணெய் தடவி போயிருப்பேன் நான். இந்த தட்டில் சும்மா எடுத்துன்னு போக மாட்டேன் வீட்டிலேருந்து. அப்போல்லாம் நல்லா இருக்கும் வாசனையா, கடலெண்ணெய் நல்லெண்ணெய்லாம். அப்போல்லாம் மாமா எல்லாம் கிடையாது, அந்த கடல் எண்ணெய் எடுத்து அந்த தட்டில் தடவிடுவேன். வெறும் தட்டு மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. சோறு போட்டு குழம்பு தானே எண்ணெய்லாம் இருக்கும். இப்போ எண்ணெய்லாம் சாப்பிடுறதுன்ட்டானுங்க. அப்போல்லாம் எண்ணெய் சாப்பிடணும். அப்போல்லாம் வைத்தியனுக்கு கொடுத்த வாணியனுக்கு கொடுன்னே சொல்லலாம். மருத்துவத்துக்கு செலவு பண்ணுறது எதுக்கு செலவு பண்ணிக்கோ, வாணியனுக்கு எண்ணெய்க்கு செலவு பண்ணிக்கன்னே சொல்லி கொடுத்தாங்க. இப்போ என்னாச்சே, எல்லா கதையும் மாற்றி விட்டானுங்க. கொலஸ்ட்ரால்னாக்கா போகிறது மெழுகை விருத்தி உருக்கி எண்ணெய்னு சொல்லி விற்கிறான். அது உள்ளே போய் என்ன தான் ஆகிடும், அங்கங்கே கட்டி நிற்க தான் செய்யும். ஒரு எள்ளுலேருந்து எடுத்த எண்ணெய் என்ன ஆகும், செரிமானம் ஆகும். பிளாஸ்டிக்கு ஒரு மெழுகு பொருள் எடுத்த எண்ணெய் உள்ளே போய் என்ன ஆகும், தங்கிக்கும். விஷயம் அவ்வளோதான். சொன்னது தப்பா சொல்ல, ஆனால் உண்மையை சொல்லாமல் சொல்கிறானுங்க. தம்பி அப்போல்லாம் எண்ணெய் இருந்தது, நீங்கள் எவ்வளோ வேணா சாப்பிட்டீங்க, தப்பு இல்லை. இப்போ எண்ணெய் மாதிரி ஒன்று விற்றுங்கிற எண்ணெய் கிடையாது அதுன்னு சொல்லணும் தானே, சொல்ல மாட்டேன்றான். எஜுகேட் ஆகிட்டேன்னா நீ அப்படி சொல்லி நீ சாப்பிட்ணும் பார்த்துக்கு, அப்போ தானே எனக்கு பீஸு கிடைக்கும். நீ வந்து ஒரு சப்ஜெக்ட் டாக்டருக்கு பணம் தரத்து. ஆமாம், கேஸு எத்தனை கேஸ் வந்தது, எத்தனை கேஸை பார்த்தேன். போலீஸ்கார மாதிரி ஆகிட்டான் டாக்டர் இப்போ இல்லை. இந்த ஓசோ சொல்லுவான், டாக்டர் எழுதி கொடுக்குற இது பிரிஸ்கிரிப்ஷன் ரசீதுக்குது இல்லை, உலகத்தில் யாருமே படிக்க முடியாதான். அந்த மருந்து ஆளுநர் இருக்கிற அவர் மட்டும் தான் படிப்பார், மற்ற யாராலையும் படிக்க முடியாது. அதை காமிச்சு எங்கே வேணா போய் வந்துடலாம் நீ சொல்கிறான் ஓசோ. இந்த மருந்து ஆளுநருக்கு மட்டும் எப்படி தெரியுதுன்னே தெரியல. ஒரு லெட்டருக்கு ஆரம்பம் மட்டும் தான் ஏதோ ஒன்று இருக்கும், சீனோ கேனோ இருக்கும், மீதெல்லாம் அப்படி பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு அந்த டாக்டர் அப்படி தான் எத்தனைன்னே தெரியாது. அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை பார்த்துக்கிறீங்களா, மெடிசன் கொடுக்குறவர் பார்த்தீங்கன்னா பெரிய திறமைசாலி தான் அவர். ஏன்னா அந்த மருந்துங்களுக்கு பேர் இருக்குது பார்த்தீங்களா, அது பர்மனெண்ட்டாக இருக்குது. சில பேருங்கள்லாம் மெட்டாசினு, அந்தாசினு, இந்தாசினுன்ட்டு, பேராசிட்டமல், அந்த மாதிரிலாம் சில பேருங்கள்லாம் இருக்குது. அது அவங்களாம் மனப்பாடம் பண்ணிட்டு படிச்சு பரிசை பாஸ் ஆகி வந்துட்டாங்களா, அவங்க மூலையில் தான் இருக்கும். ஒரு 300-400 மெடிசன் பேர் மனப்பாடம் ஆகிட்டு இருக்கோம். அதனால் அவங்க லெட்டர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சோம் இதான் எதனார் அவருன்ட்டு. மொத்தத்தில் நம்மளை என்ன ஆகி வச்சுக்கிறானுங்க. இது உயர் உள்ளல் அப்படின்னு சொல்கிறது என்ன இல்லைன்னு கேட்டிங்கன்னா, எதிராளியோட சிந்தனையும் யோசித்து அவரும் நான் நல்லா இருக்கணும், அவரும் நல்லா இருக்கணும், 2 பேரும் வெற்றி பெறுவது எப்படி. எங்களுக்குள்ளே யாருக்குமே பிரச்சனை வரக்கூடாது, அவருக்கும் வரக்கூடாது, எனக்கும் வரக்கூடாது. அவர் ஏதோ தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிறார், என்ன தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிறார். நம்ம 2 பேருமே எதுக்கு வந்துக்கிறோம், இங்கே வாழ போகிறோம். 2 பேருமே எங்கே போயிடுவோம், சுடுகாடுக்கு போயிடுவோம். உன்னை நான் முதல்ல சுடுகாடு அனுப்புறதுனால நான் பெரிய ஆகிடுவேன்னா என்ன, பின்னாடி நான், இன்று நீ, நாளை நான், அவ்வளோதான். நான் உன்னை சாவச்சிருக்கலாம், என்னை சாவடிக்கு ஒருத்தன் காத்துனுக்கிறான். யாரு, கடவுளே வச்சுக்கோமே. ஏன்னா பெரிய கொலைகார பையன் அவன் தான், எல்லாரையும் சாவச்சுனுக்கிறான். யாரையும் சாவடிக்க முட்டானா, சார் அவர் வரல, அவர் என்ன வேணா நீ சொல்லிக்கோ, ஆனால் நாங்கள் சாவ வச்சிட்டோம், நீ என்ன சொல்லி தெரிஞ்சுக்கா, நீ என்ன வேணா பேர் வச்சு சொல்லி திருடா, நாங்கள் என்ன பண்ணுறோம், கதையை முடிச்சு வச்சிருவோம். எங்கள் வேலை என்ன, கட்சியாக எல்லாரையும் கதை முடிக்க வைக்கிறது எங்கள் வேலை, எல்லாரையும் தோன்ற வச்சு முடிக்க வைக்கிறது எங்கள் வேலை. நீ பேரை வச்சு நீ என்ன வேணா சொல்லி தெரிஞ்சு, நாங்கள் என்ன பண்ணுவோம், கதையை முடிச்சு வச்சிருவோம். இருக்க மாட்டார், குறிப்பிட்ட காலத்து காலமாக என்ன பண்ண மாட்டார், அவரு இருக்க மாட்டார். இருக்கும்போது தான், அப்போது இருக்கும் வரை தான் வாழ்க்கை. வாழ்க்கை எவ்வளோதான், சொற்ப கணங்கள் தான். நம்ம என்ன நினச்சிக்கணும்னா நிரந்தரமானது வாழ்க்கைன்னு நம்ம நினச்சினுக்கிறோம். அதனால தான் இங்கே பிரச்சனை. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. இறுதியில் எதுதான் ஜெயிக்க போகுது, மண்தான் இறுதியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் ஏற்க மறுக்கிறது. ஏத்துச்சுன்னா உயர்வான உள்ளல், ஏத்துக்கல என்ன கேடு கெட்ட உள்ளல். உயர் உள்ளல்னா என்ன இல்லை, அங்க இதான் யதார்த்த உண்மை, இதுக்கப்புறமா ஒரு உண்மை இல்லை. இவ்வளவுதான் ஒரு மனிதனால சிந்திக்க முடியும், இதுக்கு மேல இல்லை.
ஏதோ சிந்திக்க தான் முடியும். சார் நான் வந்துட்டேன், செத்துருவேன், வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் திட்டுறீங்க ஆனால் எனக்கு சிரிப்பு வருது சார். மேனேஜர் டென்ஷன் ஆகிடுவான், என்ன சார் பண்ணுறது, எனக்கெல்லாம் டென்ஷன் வரக்கூடாதுன்னு சிவயோகி சொல்லிட்டாரு. நீங்கள் திட்டுவீங்களா, எப்படி இருந்தாலும் காசு கொடுக்குறீங்க, நீங்கள் திட்டுவீங்க, நான் என்ன பண்ணுறது சார், எனக்கு சிரிப்பு தான் வருது. நான் பொறுப்பாக தான் சார் வேலைக்கு வந்துனுக்கிறேன், ஆனால் நீங்கள் பாவம் பொறுப்பாயிட்டீங்க, அதனால் சும்மா திட்டுக்கிறீங்க, இன்னும் டென்ஷன் ஆகிடுவான். நியாயமானதை கேளுங்க சார். நான் 10 மணிக்கு வரலன்னா கேளுங்க, நான் 9:50 வந்துட்டேன் தானே, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? யார்கிட்ட கோவப்பட முடியும்னு நீங்கள் புரியுது சார். கூலி கொடுத்து எங்கிட்ட தானே நீங்கள் கோவப்பட முடியும், கொஞ்சம் பட்டுங்க. கோவப்படுவார் தோட்டி அவரே. இதான் ஏன் உயர்வு இல்லை, இதுதான் உயர்வு. வாய்ப்பை நீயே கொடுத்துற, ஓடி போய் சார் இன்னைக்கு என்ன திட்டணுமா திட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு டெய்லி திட்டலாம் போர் அடிக்குது. நானும் பார்த்துங்கிறேன், வந்ததுனால இருந்து ஒரு 30-40 வருஷமா இதுதான் பண்ணுகிறீங்க, இல்லை 5 வருஷமா எதாவது பண்ணிடுறீங்க, இல்லை 6 மாசமா எதாவது பண்ணிடுறீங்க, இல்லை 5 நாளாக நீங்கள் எதாவது பண்ணிடுறீங்க. நீங்கள் 6ஆவது நாள் சார், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு, திட்ட முடியாது, கொஞ்சம் தயவு செய்து திட்டுருங்க. என்ன வேறு மாற்றிடலாம். நீ மட்டும் சரியானவனாக மாறிட்டா உன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் சரியானவங்களா தான் ஆயிடணும். ஏன்? அதான் இயல்பு, அதான் குவைட் நேச்சர். அப்படி ஆயிட்டேன்னா அதுதான் நீ உயர்வுள்ள உள்ள ஒரு மனிதன். உயர்வுள்ள ஒரு மனிதன்கிட்ட நீ போய் இன்னும் தில்லாலயங்கள் வேலையும் பண்ண முடியாது. ஏன்? அவர் ஆல்ரெடி ஆயிட்டாரு. இவங்க எதையும் போய் ஒன்றும் கேட்டுறதுக்கு இல்லை. அங்கே என்ன ஆயிட்டார் அவரு, இவன் இப்படி தான் பேச போறான், இவனுக்கு தான் தெரியும், இந்த லூசி இதுதான் சரின்னு நினச்சினுக்குது. சரி பாவம் இந்துவா பிறந்துச்சாமா, அதனால அது அப்படி தான் பண்ணுக்கும். இது ஐரா பிறந்துச்சாமா, கரிமீன் சாப்பிடாது. இது அதுவா பிறந்துச்சாமா, அது அப்படிதான். எல்லாம் புரிஞ்சிச்சு. எப்படி இருப்பான்? சும்மா தமாசா. வாழ முடியுமா முடியாதா? வலிக்குமா வலிக்காதா? பொம்பளைன்னா பொறாமப்படுவா, பொண்டாட்டினா அடுத்தவங்களை பார்க்கக்கூடாதுன்னுவா. இதுக்கு மேலே என்ன இருக்குதா சொல்ல? யாருன்னா வேற மாதிரி வித்தியாசமாக சிந்திச்சாங்கன்னு சொல்ல. கதையெல்லாம் சொல்லி வச்சுக்கிறானா, தூக்கின்னு போனாங்க, விபச்சாரி வீட்டுக்கு விட்டாங்க, இதெல்லாம் சொல்லி வச்சுக்கிறானுங்க. ஆனால் உன் நடைமுறையில் சாத்தியமாக இருக்குதா? நடைமுறையில் சாத்தியம்? இதெல்லாம் புரிஞ்சிச்சானா எப்படி இருப்பான் ஒருத்தன்? இதெல்லாம் புரிஞ்சிச்சானா எப்படியா இருப்பான்? ஓ கிணக்கு இருக்கேன், லூசு முட்டாள்களை கூட வாழ வேண்டியதாகிடுச்சு. வாழ்கிற வரைக்கும் வாழ்க்கை வாழ்ந்து தான் என்ன செய்யணும்? அப்போது உயர்வுள்ளல்னா நான் என்ன நினைக்கணும்னா, இறைவா என் வாழ்க்கை எனக்கானது, எனக்கு கொடுக்கப்பட்ட பரிசு, இதை நேர்த்தியாகவும் சரியாகவும் வாழ்வது எப்படி? இந்த கேள்வி முதல்ல இருக்கணும். அடிப்படையாக நான் யார், நான் எதுக்கு இங்கே வாழ்கிறேன், என் வாழ்வின் முழு அர்த்தம் என்ன, நான் சிறப்பாக வாழ்ந்தேனா, என்னை சரியாக வைத்து கொண்டேனா, என் மரணம் சிறப்பாக அமையுமா, நான் எங்கே போகிறேன் செத்துட்டா, நான் எங்கே இருந்து வந்தேன், இதுதான் உயர்வானது. இதை சொல்கிற யாருமே சரியானவங்க. எதை சொல்கிற யாருமே உனக்கு என்ன சொல்லணும்? அவங்க நீ யாருன்னு சொல்லணும், ஏன் வாழ வந்துக்கிறேன்னு சொல்லணும், அப்புறமா எப்படி கொண்டாட்டமாக தன்னை வச்சுக்கிட்டுன்றத சொல்லணும், என் மரணம் எப்படி எனக்கு சிறப்பாக அமையணுன்றத சொல்லணும், எங்கேருந்து வந்தேன் எங்கே போகிறேன்றத சொல்லணும். ஒன்று சொல்லணும், அல்லது நானாக புரிஞ்சுக்கணும், அல்லது நான் புரிஞ்சுக்கிறதுக்கான வழிகாட்டணும். சொல்லணும், வழிகாட்டணும். இல்லை அவர் புரிஞ்சுனார். சொல்லவும் வழிகாட்டவும் யாரால முடியும்? ஆனால் புரிஞ்சுக்கினாரா அவரு? எங்கேருந்து வந்தேன்னு அவர் புரிஞ்சுக்கினாரா? கேட்டமா நம்ம? நான் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு ஒருத்தர். நான் லூசா தானே இருக்க முடியும்? சொல்லுங்க. ஓசோ இறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை. சரியான லூசோட புக்கு படிக்க போறோம்னா சேர்த்து எல்லாரும் ஒரு விசேஷன்றானுங்களே, ஃபர்ஸ்டே எடுத்தோடனே நான் ஒரு பைத்தியம்னு சொல்லிட்டுக்கிறானே, அப்படித்தான் ஆரம்பிச்சேன் நான். ஆனா அவர் என் மாமா தான், நானா சேர்த்து பக்கத்து வீட்டுக்கார கூட தான் இருந்துன்னு போட்டுமே இல்ல. ஓசோ எங்க மாமா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் எங்க தாத்தா, போங்கடா. அதெல்லாம் நீங்களே ஃபில்அப் பண்ணிப்பீங்க, நான் சொல்ல வேண்டியது இல்லை. என்ன இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயர்வுள்ளல் அப்படின்னு சொன்னா யதார்த்த உண்மையை நீங்க சந்திக்கிறதுக்கு அவர் ஒரு ஆதாரமா இருந்தா போதும். அவன் தான் ஒரு நல்ல படைப்பாளி. யார் நல்ல படைப்பாளி? நல்ல யதார்த்த உண்மையை நீங்க சந்திக்கிறதுக்கு. ஒரு திருக்குறள் எடுத்து படிச்சுட்டா நீங்க யதார்த்த உண்மையெல்லாம் சந்திக்கவே முடியாமலாம் இருக்க முடியாது. சும்மா பளிச்சுன்னு வச்சிருப்பான். யாருக்கு? விபச்சாரிகிட்ட போறவனுக்கு. ஏண்டா அங்கே போறியே, எதனா வேலைக்கு ஆகுமா? பொருட்பெண்டீர் பொய்மை முறுக்கம் இருட்டறியில் ஏதில் பிணம் தழிட்டுட்டான். ஏண்டா ஒரு பணத்தை, மார்ச்சுரியில் இருக்கிற ஒரு பணத்தை போய் புனந்தியானா என்ன மாதிரி இருக்கும்? அதான்டா காசு கொடுத்து போகிற பொம்பளை என்ன போகிறது.
வெக்கமான சூடு சொன்ன பார்த்தாயா? ஒரு படைப்பாளி இந்த மாதிரி அசிங்கமாக எழுதலாமாயா? சபை நடுவிலே ஒருத்தன் வாசிக்கல நாங்கள் படிக்கலாம், யார் தெரியுமாம்மா? அவன் மாரில் செதை இல்லாதவா சும்மா முக்கால் போட்டு வந்து நின்று பேசினா எப்படி இருக்கும்? மார்பில் கறி இல்லாதவ, தொழில்தனம் இல்லாத ஒரு பொம்பளை சபையில் வந்து டான்ஸ் ஆனா எப்படியா இருக்கான்? எந்த மாதிரி படைப்பாளியா இருந்திருக்கும் அவன்? வள்ளுவன் சொல் மரியாதை அதெல்லாம் பார்த்தான், மான இனம் சூடு சொன்ன பார்த்தான், எப்படி எழுதி வச்சுக்கிறான்? எப்படியா? அப்போ அவன் நோக்கம் என்ன இல்லை? தன்னை உயர்வாக காட்டிக்கணும், மரியாதையான ஆளுன்ற நோக்கம் அவனுக்கு இல்லை. உனக்கு புரிய வைக்கணும், எப்படி இருக்கணும் படைப்பாளி? உனக்கு புரிய வைக்கணுன்ற நோக்கம் இருக்குமே தவிர தன்னை பெரிய ஆளாக காட்டணுன்ற நோக்கம் இல்லைன்னா இந்த வார்த்தையெல்லாம் பேசுறது இல்லைங்க. மரியாதையோ இல்லாமல் நாங்கள் பேசுவேன், எனக்கு புரியாதடா மரியாதை பேசலைன்னா லூசு. நான் வரது அங்கேருந்து தான். நீ எவ்வளோ மரியாதை சொன்னாலும் என்ன வருது? கொஞ்சம் உரப்பா சொல்லியா? உன் பேச்சில் என்ன இருக்குண்ணா? எப்போ உனக்கு உரப்பு வரும்? எனக்கு புரிய வைக்கணுன்ற என்ன தானே உனக்கு உரப்பா பேசுவேன். நீ புரிஞ்சுக்கோ, புரிய கட்டிப்போம். நாங்கள் மானஸ்தை உன்னை மானஸ்தை கூப்பிட்டு உட்கார வச்சோம். இங்கே எதுக்கு நம்ம அங்கே போனோம்? தம்பி உனக்கு மாத்திரை வேணுமா, ஊசி வேணுமா? மாத்திரையே கொடுத்துருங்க, வேலை செய்ய. சார் எதை போட்டால் எனக்கு நல்லா ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க, அதை செய்யுங்க. எது கரெக்டு? நல்ல டாக்டரு உன்னை கேட்பாரு மாத்திரை வேணுமா ஊசி வேணுமான்ட்டு. ஆனால் நீ நினச்சிக்கிற கேட்குற டாக்டர் தான் நல்ல டாக்டர்ன்ற. அவர் நல்ல டாக்டரு, மாத்திரை வேணுமா ஊசி வேணுமான்னு கேட்டு போடுவார். ஆனால் நாங்கள் கிட்ட வந்து வச்சுக்க லூசி கேட வயல உன்னை ஏமாத்துறாயா? அவனுக்கு தெரியணும்ல உனக்கு ஊசி போடணுமா மாத்திரை போடணுமான்னு. அது கூட தெரியாது போய் நல்ல டாக்டர்ன்றிய லூசு பயில. நம்ம என்ன நினச்சிக்கிறான்? நான் நினச்சிக்கிறான் ஆப்ஷன் கொடுக்குறவன சரின்னு நினைக்கிறோம். முதல் தப்பியா? ஆப்ஷன் கொடுக்கக்கூடாது. தம்பி இதுதான் வழி, வேற வழியே இல்லை. அவரும் சரி நானும் சரின்னு சொல்றேன். அவன் யாரு? அவன் யாரு? ஏமாத்த வந்துக்கிறான்னு அர்த்தம். இது கூட புரியல. எப்படியா 10 சரி இருக்க முடியும்? இந்த ஆளுக்கு 10 வழியில வரலன்னா 2 வழி தானே. ஒரிஜினலா எதியா வழி? அவள் தானே. எப்படியா சொல்லி தரணும்? 10 வழி, அதுவும் சரி செவத்தேச்சிட்டு குத்தி மேலே சீலிங்க உடச்சிட்டு உள்ள குதியா, அதுவும் வழி தான். ஏண்டா டேய் நல்லா கதவு போட்டு வச்சுக்கிறேன், திறந்து வச்சுக்கிறேன், கடவுள் திட்ட மாட்டான். ஏண்டா இது மாதிரிலாம் மேலே எங்கேயும் இடிக்கிறீங்க? கடவுள் ஒரு ரூமில் உட்காந்துக்கிறான்னு வச்சுக்குவோம். அவரை பார்க்க போகிறேன். எப்படியா போனோம்? எப்படி போனோம்? இயேசுநாதர் அழகாக சொன்னார், தட்டுங்கள் திறக்கப்படும். அப்போ தட்டுறதுக்கான ஒரு இடம் அங்கே இருக்குது. தேடுங்கள், கேளுங்கள், கேட்கலாம், தட்டலாம், தேடலாம். அப்படி ஒன்று இருக்குது தானே. அப்போ இருக்குது தானே, ஒன்னே தானே. இப்போ இயேசுநாதர் வேற, புத்தருக்கு வேற, வள்ளுவனுக்கு வேற கடவுள் வந்துருக்க முடியும். அப்போ அந்த உயர் உள்ளல்ன்றது ஒன்று தானே. எல்லா சிந்தனையாளனும் எல்லாமே எங்கே போய் தான் குவியும்? ஒரே அதுதான் குறியும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் எந்த புக்கனா எழுதிடுறான். நான்சென்ஸ். எல்லாரும் என்ன நினைக்கணும்? எல்லாரும் வாழணும்னு நினைக்கிறவன் தான் என்ன அது சிறந்தவன். மற்றவன் எல்லாம் யாரு தான்? எல்லாரும் வாழணும்னு நினைக்கிறவன் சைவம் சரின்னு சொல்லுவானாயா? சொல்லுங்க. எல்லாரும் வாழணும்னு நினைக்கிற ஒரு மனிதன், உயர் உள்ளல் உள்ள ஒரு மனிதன் சைவ சாப்பாடு தான் சரின்னு சொல்லுவானா? சொன்ன அவன் உயர் உள்ளல் உள்ளவனாயா அவன்? இல்லை அசைவம் தான் சரின்னு சொல்லுவானா? எந்த அசைவம் சாப்பிட்றவனா அசைவம் தான் சரின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறான். பார்த்துக்கிறீங்களா? இவன் நான்லாம் கறி மீன் சாப்பிட்றேன், கறி மீன் தான் கரெக்டு, நீ கறி மீன் சாப்பிடாம இருக்காதுன்னு சொல்லிடுறானாயா? ஏன் சொல்றது இல்லை? ஐயா அப்போ நீங்க இங்கிருந்து பிரிஞ்சு போய் ஒரு கூட்டமா சேர்ந்துன்னு நாங்கெல்லாம் புனிதமானோன்னு சொன்னா நாங்க சிரிச்சுப்போம். வேற எதனா ஏண்டா அம்மாண்ட பாலை குச்சி விட்டேன், அப்பா கிட்ட இருந்து சரக்கு வாங்கி போட்டேன், கருமம் அப்படியே சதியை பிண்டமா செஞ்சு போய் கறியை மீனமா ஆகி போட்டு உள்ள இருந்து வெளியே வந்த போறம்போக்கு தூம பையன் நீ இன்னமும் புனிதமானவன் ஆயிட்ட. ஆத்தா பொறுத்து பார்த்துக்கோ. அப்போ உயர் உள்ளல் மனிதனுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டா, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். எல்லாரும் நல்லா இருக்கிறது எப்படி?
எப்போ எதிராளியை யோசிக்கிறியோ உன் உள்ளம் சரியானது. எப்பொழுது அவன் உன்னை தாக்க வரானோ அவன் பக்கம் இருக்கிற நியாயம் என்ன அப்படின்னு நீங்க கேட்கிறியோ அப்பவே நீ ஒரு சிறந்த மனிதன் தான். அப்பவே நீ ஒரு சிறந்த மனிதன் தான். அப்பதான் உனக்கு மனம் கொடுக்கப்பட்டதே விசேஷமானது. அதனால்தான் உன் மனம் விசேஷமானது. எப்போது எதிராளியை சிந்திக்கிறியோ அப்ப நீ யாராயிட்ட? எதிராளியை சிந்திக்கணும். அந்த மனுஷன் ஏன் அப்படி யோசிக்கிறாரு, அந்த மனுஷன் ஏன் அப்படி யோசிச்சிருக்க கூடாது, எங்க தப்பு நடந்திருக்க முடியும், அவரால் ஏன் அந்த மாதிரி பேச முடியுது அப்படின்னு புரிஞ்சுனா நீ எப்படி ஆயிடுவ? அவர் முட்டாள்தனத்தை கடந்த சிந்தனையாளனா மாறிடுவ. அப்போ உனக்கு உயர் உள்ளல் ஒன்று வேணும்னா நீ நினைச்சுக்கோ, நான் ஒரு மனிதன், மனதால் வாழ்பவன், என் உள்ளம் சதா சர்வகாலமும் எண்ணங்களை எழுப்பினே இருக்குது, அதில் சரி தப்புன்னு போராட்டங்களை இந்த உலகம் உருவாக்கி கொடுத்துச்சு. இந்த உலகம் உருவாக்கி கொடுத்துச்சு. யாரால? புனிதமானவன் சொல்றப்படுறதுனால. எந்த கெட்டவனாலே உன்னை என்ன பண்ணல, உன் மனம் எந்த விதமான சஞ்சலமும் அடையல. நீ யாரால சஞ்சலம் அடைஞ்ச? புனிதமானவன் பார்த்த பித்தியா 10 பேரு. அதனால தான் உன் மனம் என்ன ஆயிடுச்சு, சரணப்பட்டுச்சு. அது வரைக்கும் எப்படி இருந்தது? ஒரு குழந்தையின் மனம் யாரையும் பார்த்து என்ன பண்றது இல்லை, என்ன சாப்பாடு நான் பார்த்து சாப்பிட்டேன், போட்டது கறியா மீனா. என் தம்பி தான் எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா வந்து கேள்வி வைப்பான், என் பொண்டாட்டியும் கூட கேள்வி வைப்பான், எப்போ செஞ்சது, ஏன்டா இப்போ தானடா செஞ்சு கொடுப்பாங்க, ஏன் நேற்று செஞ்சுதான் இருக்கக்கூடாது, ஏன் வளர்ந்துட்டா குழந்தையா இருக்கும்போதே ஏன் அம்மா இது நேற்று செஞ்ச சாப்பாடாம்மா கேட்கும் குழந்தை. ருசியாக தான் பார்க்கும். ஒரு நேற்று போட்டுச்சுன்னா ருசியாக இருந்தால் மேலும் எடுக்கும். நல்லா இல்லைண்ணா அவ்வளோதான். அங்கே நேற்று முந்தா நேற்று அதெல்லாம் இருக்குது. அம்மா செஞ்சாங்க, அப்பா செஞ்சாங்க, சமைச்சவங்க யாருன்னு திட்டினே சமைச்சாங்களா இல்லை பாராட்டின்னு சமைச்சாங்களா, ஆம்பளை சமைச்சானா பொம்பளை சமைச்சாங்களா, இந்த ஜாதிகார் சமைச்சாங்களா அந்த ஜாதிகார் சமைச்சாங்களா பார்க்கலாம். பாரு ஒரு குழந்தையின் மனம் எப்படி இருக்குது. தெளிந்த உள்ளம் வந்துச்சுன்னா உயர் உள்ளல் ஆயிடுச்சுன்னா நீயும் எப்படி தான் ஆயிடுவேன். பொருள்கள் மேலே 2வது மாதிரியான பற்று உனக்கு இருக்காது. அதனால தான் ஞானிக்கிட்ட வார்த்தையில் நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தையெல்லாம் கிடையாது. வார்த்தை இது அவ்வளோதான். அதில் என்ன இல்லை, கெட்ட வார்த்தை. கூரான கத்தி வச்சு தான் வெங்காயத்தை அறுக்க முடியும், மொக்க கத்தி வச்சு அறுக்க முடியும் சொல்லியா? அப்போ வார்த்தையை சூடாக போட்டால் தான் என்ன ஆகும், கொஞ்சம் சுறுசுறுப்பாக பேசி பார்ப்பேன். இது வரைக்கும் தூங்க வைக்கிற மாதிரியே பேசினுங்க. சில பேர்லாம் பேசினா தூக்கம் வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் நிம்மதியாக தூங்கி எழுந்துப்பீங்க. அவரும் பேசி முடிச்சுட்டு போயிரு முடிஞ்சிச்சாங்க முடிஞ்சிச்சு. நம்மகிட்ட வந்து தூங்கலாம் முடியாது பார்த்துக்கா. அவள் தான் சொன்னலாம் வந்துடும். நானா இவன் கொஞ்சம் உனக்கு கூட கொஞ்சம் அபசகுணமா ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா என்னடா இருந்தாலும் இதெல்லாம் வர பேச ஆரம்பிச்சுட்டு பொம்பளை எல்லாம் வர பேசுறாங்க. அச்சா தூமனை வர சொல்லி விட்டாச்சு. தூங்க முடியுமாங்க? தூங்க முடியுமா? உண்மை முன்னாடி உன்னால் என்ன பண்ண முடியாது, நடிக்க முடியாது. ஒரு உண்மைக்கு முன்னாடி உன்னால் என்ன செய்ய முடியாது, நடிக்க முடியாது. அந்த உயர் உள்ளல் உனக்கு வந்துடணும். என்ன செய்ய, உனக்கு உயர் உள்ளல் உனக்கு வேணும். உள்ளவதெல்லாம் உயர் உள்ளல்னா எதிராளியும் மனுஷன் இல்லை, எதிர்க்கிறதும் வாழை வந்துது. நாய் பூனை சிங்கம் புலி கரடி எல்லாம் கூட என்ன தான் பண்ணுது, வாழை வந்துது. தேவைன்னு போது எடுத்துக்கொண்டேன். ஒரு வெண்டைக்காய் வாழை வந்துது, தேவையில்லாமல் இருக்காத, தேவையானது வரைக்கும் அறுத்துக்கோ. தேவையானதை போட்டு சமையை சாப்பிட்ரு, தேவைக்கு அதிகமாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு போட்டு எல்லாத்தையும் இருக்கட்டும் போட்டு விட்டேன். எல்லாத்தையும் எதுவுமே எங்கே போட்டுது, கொடிய பாவி. அப்படி இல்லை வாழ்க்கை, அப்படி இல்லை. எது எனக்கு தேவை, எவ்வளோ எனக்கு தேவை, எப்படி எனக்கு தேவை, நான் எப்படி வாழணும், யார் முடிவு பண்ணிக்கணும்? நீ யார் தான் உயர் உள்ளல் உள்ள. உனக்கு உள்ளம் படைச்சது விசேஷமானது. இப்படி நீ சிந்திக்கவே இல்லை. நீ ஏன் உன்னை புனிதமான நடிக்க கற்றுக்கினேன்? 4 நடிகர்கள்லாம் பார்த்துட்டு நானும் அவன ஆளுன்னு வர சொல்கிறேன். நீங்கள் யாரோட ஆளாக இருக்கக்கூடாதுங்க, உங்கள் ஆளாக இருக்கணும். நான் மாதிரி வாழ்கிறேன்னு சொல்லணும். அவரை மாதிரி வாழ்கிறேன்னு சொன்னால் அது சிங்கம். நான் சிவயோகி மாதிரி வாழ்கிறேன்னு உன்னோட கேடு கட்ட ஒருத்தன் இல்லை. ஏன்னா சிவயோகி மாதிரி உன்னால் என்ன பண்ண முடியாது, வாழவே முடியாது. அதெல்லாம் சும்மா பேச்சு. ஏன்னா நீ உன்ன மாதிரி வாழ வந்துக்கிற. சிவயோகி மாதிரி உன்னால் வாழ முடியாது. அதனால போட்டியே இங்கே இல்லை. யார் யாரை மாதிரி வாழணும்? ஒவ்வொருவரும் அவரவர் விருப்பப்படி அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழணும். இங்கே சாத்தியம் இல்லை. ஒருத்தரும் என்ன பண்ணுகிறோன்னா அவரை இவர் எப்படி வாழணும், என் புருஷன் ஆயிட்டில் நீ இப்படி வாழணும், எனக்கு பாண்டி ஆயிட்டில் நீ இப்படி வாழணும், எனக்கு புள்ளி ஆயிட்டில் நீ அப்படி வாழணும், எனக்கு அது ஆயிட்டில் நீ இதுவா எப்படி வாழணும், எனக்கு குரு ஆயிட்டில் நீ இப்படி இருக்கணுன்றான் சில பேர். ஏயா நீ உனக்கு வாழ்றதுக்காக குருவான நானே?
நாம் சொல்கிறது நல்லபடியா, நான் உனக்கு சிசி உனக்காக இருக்க முடியாதுப்பா, எனக்கு அந்த தகுதி இல்லை, நீ வேற நல்ல குருவா பார்த்துனா உனக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஒருத்தனை ஒன்றா மாற்றிக்கோ, தேடின்னு போ. ஏன் என்னங்க இல்லை, உயர்வுள்ள ஒரு மனிதன் யாரையும் என்ன பண்ணுறது இல்லை, ஏமாத்துறது இல்லை. ஆனால் நீங்களோ அவனை எதிர்பார்க்குறீங்க இப்படி அப்படின்ட்டு. தப்பு யாருது? ரெண்டு உள்ள மனம் ஒத்துக்கும். ஆனை பொம்பளை மாதிரி ஆக்கவும் பொம்பளை ஆம்பளை மாதிரி ஆக்கணும் எப்படியா இருக்கும்? மாமா எனக்கு முடி இவ்வளோ பெருசாகுது, நீயும் முடிய பெருசாக வச்சுக்கோ. மாமா எனக்கு மீசெல்லாம் இல்லாமல் இருக்குது, நீயும் மீசெல்லாம் எடுத்துரு. மாமா நீ நான் மையெல்லாம் வச்சுட்டு நீயும் மைய வச்சுக்கோ. நான் எப்படி இருப்பான் அவன்? சொல்லியா நீயே விட்டு பாரு. நீ மாறினே வச்சுக்க லூசு பையில. அவ சொன்னா சொல்லி போறா, நீ மாறினா உன்ன நீ என்ன ஆயிடுவ? மாறக்கூடாதியா? என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. உனக்கு என்ன சொல்லி தரல? நீ மாறாமல் இருக்கணும்னு உனக்கு சொல்லி தரல. மாறக்கூடாது. அவன் சொன்ன நீ ஏன் கறி சாப்பிட முட்ட? அவன் சொன்ன நீ ஏன் முட்டை சாப்பிட முட்ட? அவன் சொன்ன நீ ஏன் வெள்ளை சட்டை போடாம விட்ட? அவன் சொன்ன நீ ஏன் சரு போடாம விட்ட? அவன் சொன்ன நீ ஏன் விட்ட? யார் தப்பு? உன் தப்பு. மாமா மாறிக்க நான் இப்ப என்ன பண்ணா? ஆம்பளைய பார்த்து அவன் மாறி விட்டான். ஒழுங்கு மாதிரிதான் நீயாவே இருந்தீங்கன்னா, எங்க மாமா எவ்வளவு சொன்னாலும் மாறவே இல்லை, ஆம்பளையாவே இருந்தாரு. ஒரு சின்ன பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள. மனைவி அவனை டார்ச்சர் பண்ணிக்கிறா, நீ அவளை பார்க்குற, அவளை கூட பேசுகிற, அப்படி இப்படின்ட்டு. அந்த அப்பனுக்கு ஒரே குழப்பம். அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறான், மகளே இந்த மாதிரி அம்மா திட்டினேங்கிறாரு, என்னடா பண்ணுறதுன்ட்டு. அவள் படிக்கல, அவளுக்கு தெரியாதுப்பா. ஆம்பளைன்னா நான் அப்பங்காரன் பொண்ணுக்கு சொல்லி தரேன். இப்போ மகளே உன் கணவனை இது மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணாத, இதெல்லாம் தப்புமா, பாரு என்ன இது மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த மகள் சொல்கிறா, சொட்டுன்னு தண்ணி வந்துச்சு எனக்கு அந்த மகள் சொன்னோடனே. ஆம்பளைன்னா 4 பேர் பார்க்கணும், அவன் தான் ஆம்பளைன்ட்டான். எங்கள் வீட்டுக்காரர் 4 பேர் பார்க்கணும், இல்லை என்னென்னு எப்படி என்னென்னு பேசுவான் அவன் அப்படின்றான். பாரு அந்த குழந்தைக்கு புரியுது, ஆனால் அந்த பெரியவளுக்கு புரியல. அப்போ எல்லா உண்மையும் எல்லாருக்கும்னா இல்லை, புரியுது இல்லை. மாறிக்கன்னா நீ என்ன ஆகிட்டு இருப்ப? அம்மா மாறுகை தான். அதனால் என்ன செஞ்சிடாத, பொம்பளை மாதிரியே பார்த்து பொம்பளை மாதிரியே ஆவாயிட்டியா? நீ என்ன ஆயிடுங்கிற? என்ன ஆயிடுங்கிற? ஜெனட்டிக் எரர் ஆகிடும். அதனால என்ன பண்ணக்கூடாது, அதை பார்த்து இதை பார்த்து நீ மாறக்கூடாது. நீயே உன்னை பார்த்து இன்னும் மீசை எப்படி பெருசாக வச்சுக்கலாம், இல்லை இன்னும் மீசை அழகாக எப்படி வச்சுக்கலாம். குத்துது சும்மா, அதனால் வளர்த்து விட்டுடலாம். அப்போ நல்லா வளர்ந்துச்சுன்னா வளையாமல் இருக்கும். யாரை பார்த்து யார் மாற்றணும்? உன்னை பார்த்து. இன்னும் நம்ம என்ன அழகா, கண்கள் அழகா இருக்குது, இன்னும் அழகா. பெண் தன்னை பெண்மையாக்கிக்கிறது அழகு பற்றிக்கிற மாதிரி ஆண் தன்னை என்னவா ஆக்கிக்கணும், மேலும் ஆண்மையில் சிறப்பாக்கிக்கணும். இப்படி தான் ஏன் சொல்லிக் கொடுக்கணும். நீ ஆயிடுன்னு சொல்லிக் கொடுக்கணும். எப்படியா சொல்லிக் கொடுக்குறான்? அவன் துண்டு ஒன்றை போட்டுன்னு வாழங்கலை சொல்லி கொடுக்குறான். நீ என்ன ஆவ? துண்டை ஒன்று போட்டு அப்பப்போ துவச்சிக்கிறான். வரும் தாடி மீசெல்லாம் முளைச்சிட்டு இருக்குது. ஆனால் அது என்ன செய்யுது? என்ன ஆயிடுவே நீ? வர ஜிகெல்லாம் மாட்டுங்கிறான். ஆனா என்னையா அங்க தெரியுது பிரச்சனை? என்னையா பிரச்சனை? கருமம் முச்ச உலகையா. ஒரு உயர்வுள்ள சிந்தனை உள்ள ஒரு மனிதனை பார்க்கறது கஷ்டமா இருக்குது. நான் சொல்றேன், நீங்க அத்தனை பேர் என்ன ஆயிடுங்க, உயிரோட்டம் உள்ள ஒரு ஜீவனாக மாறிடுங்க. உங்களை நீங்க கொண்டாடுங்க, உங்க இயல்புல நில்லுங்க. உங்களா படைச்சதுயா கடவுள். கொஞ்சமாச்சும் நன்றி உணர்வே இல்லை. இல்லை கண்டத்துல அங்கேயே மீச இங்கே தானே வந்தது, இங்கே தானே தாடி வந்தது. வயிச்சுக்கோ, உன் இஷ்டம். ஆனால் உன் விருப்பத்தில் எல்லாம் இருக்கணும். எதையும் யார் விருப்பத்திலையா செய்யணும்? இதுதான் உயர்வு உள்ளது. நான் என் விருப்பத்தில் இருக்கிறேன், கொண்டாட்டமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், உற்சாகமாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன், ஊக்கத்தோடு இருக்கிறேன், செல்வாக்காக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன் சொன்ன நீ யார் தான்? ஏன் வாழ சொன்னது இயற்கையடா. வாழ்க்கையில் துன்பம், கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன். கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன். யாருக்கு யார் எஜமானர்லாம்
ஸோ இந்த உலக இன்பங்கள் மீதெல்லாம் நீ பற்றுக்கொள்வானான்னு சொல்ல, எல்லா இன்பத்தையும் நீ தூய்த்துக்கோ, சந்தோஷமாக இரு, நீ ஆணாகவும் பெண்ணாகவும் கொண்டாடு, மகிழ்ச்சியாயிரு. ஆனால் எல்லாருமே வாழ வந்துக்கிறாங்கன்ற நினப்பில் இரு. நீ மட்டும் வாழ வந்த மாதிரியும், உனக்கு மட்டுமே எல்லாம் சொந்த மாதிரியும், நீ நினச்சபடியே எல்லாம் இருக்கணுன்றதும் மிகப்பெரிய அபத்தம். ஆனால் தான் நான் நினைக்கிறது லூஸாக தான் வாழ நினைக்குதுங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? சும்மா வாழான்னு கூப்பிட்டா அசிங்கமாக இல்லை. ஏதோ ஒரு நல்லது செய்யணுன்றதுக்காக ஒரு முறை கூப்பிடலாம். அது உடனே நம்மளை கூப்பிட்றாரு, நம்மளே மச்சு கூப்பிட்றாரு, திமிராயிடுச்சு. நம்ம என்ன பண்ண முடியும்? எனக்கு இருக்கா, நீ போயிட்டாலும் எனக்கு என்ன இது வாழ்க்கை இருக்குது. யாரை நம்பி நான் பிறந்தேன்? என்னை யாரையா பிறக்க வச்சான்? அவன் எனக்கு வாழ வைக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்காம விட்டுருப்பான். எனக்கான ஒன்று இல்லாமல் இந்த உலகத்தில் போயிட்டோம் இருக்குதியா? உனக்கானது இந்த உலகத்தில் எப்போதும் இருக்குது. உனக்கான ஒருத்தனா இருக்கிறதுனால தான் நான் இங்கே பேசிக்கிறேன். நீ நினச்சிக்காது எனக்காக நீன்னு. உனக்காக வேலைக்காரன் நான். ஒரு குருன்றவன் யாரு? உனக்காக உருவாக்கப்பட்டவன். நீ நினச்சிக்காது எனக்காக நானே உருவாக்கினா? எனக்காக நான் இல்லை. எனக்கான வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். ஆனால் யாருக்காக உருவாக்கப்பட்டுக்கிறேன்? நான் உனக்காக தான். எங்கேயோ விசேஷமானவங்க நீங்கள்லாம். ஒரு வேலைக்காரனை உருவாக்கி மேலே உட்கார வச்சுக்கிறான் அந்த. நீ நினச்சிக்கிற இவர் ரொம்ப திமிரில் மேலே உட்காந்துக்கிறார். கிடையவே கிடையாதுயா. இதுதான் உயர்வுகள். நீ என்ன நினைக்கிற? மாற்றி போடு. வேலைக்காரன் மேலே உட்காந்து பேசிக்கிறான், அவ்வளோதான். நீ என்ன நினச்சினுக்கிற? திமிராக பேசிக்கிறாங்க. எனக்கு இருக்கா? நான் திமிரில் பேசலை, உன் மேலே இருக்கிற அக்கறையில் பேசுகிறேன். நான் மரியாதையான ஆளாக இருக்கணும்னா எனக்கு இவ்வளோ பேச தெரிஞ்சு மரியாதை பேசிட்டு போக முடியாதா? என்னால் முடியுமா? முடியாதா? யாரையும் திட்டாமல் என்னால் இருக்க முடியாதா? என்ன எவனையும் குறை சொல்லாமல் வாழ்ந்துட்டு போக முடியாதா? என்ன களை பறிக்கிறோம்? எப்படியா பறிப்பான்? ரொம்ப பொறுமையாக போய் கலன்னு தெரிஞ்சால் எப்படி போடுவான்? வேஸ்ட். அது எப்படி பிடுங்குவாங்க? வேரோடு அப்படியே தூக்கி போடணும். அதை பயிருன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவான்? காலை மிதிக்கிறதுக்கு கூட யோசிப்பான். இதான் என் வாழ்க்கை. அப்போ உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் புனிதமானவர்களாக உங்களை என்ன ஆக்கி வச்சுக்கிறாங்க? நீங்கள் முட்டாளாக இருக்கிறதுக்கு முதல் காரணம் யார் தான்? நீங்கள் நினச்சின்னு இருக்கிற புனிதமானவர்கள் தான். உங்களை விட ஒரு புனிதமானவரை வெளியே தேடாதீங்கயா. உங்களை விட ஒரு புனிதமானவர் எங்கே போய் தேடாத? ஓனோன்னா நீ புனிதமானவன் ஆகிட்டு. எல்லாருக்குள்ளும் மர்மம் இருக்குதுயா. எல்லாருக்குள்ளும் ஒரு மர்மம் இருக்குது. எல்லாருக்கும் 4 அறை இருக்குது. அதில் அவன் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத அறை ஒன்று இருக்க தான் செய்யுது. நீ ஒத்துப்பியாயா? நான் குசு விட்டேன்னா ஒத்துக்க மாட்டேன். அதனால் என்ன செய்ய முடியாது? அந்த 4வது அறையை யாருக்கும் காட்ட முடியாது. ஆனால் உன் அறையெல்லாம் உனக்கு தெரியும் தானே? குசு வந்துச்சு, கணக்காக வெளியே போகிற மாதிரி போயிட்டு வெளியே போய் விட்டு வந்துட்டோம். வேறு யாருக்கும் நாத்தடியில். நல்லா ஆளா இல்லையா? நீ யாரையா விசேஷமானவன்? இதில் யாருக்கும் தெரியக்கூடாது. இங்கே அமைக்கிட்டோம் சரியா? தெரிஞ்சா போதுன்னு வெளியே போய் தந்து விட்டு வெளியே விட்டு வந்தோம் சரியா? இந்த உலகம் யாரையா அசிங்கன்னு சொல்லு தெரியுது. இதெல்லாம் உயர்வு இல்லலா? பார்த்துக்கோ. உள்ளுவதெல்லாம் உயர்வு இல்லைன்னா ஒரு கணம் நீ கண்ண மூடி இறைவா என்னை உயர்ந்த சிந்தனை உள்ளவனா மாற்று. நீ எதுக்காகவோ எல்லாரையும் படைச்சிருக்கிற, எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சேன்னா நீ யார் தான்? எப்போது அதை நினப்பில் வை. நீ சிறப்பாக இருக்கணும்னு நினை. உன்னை சுற்றி இருக்கணும், என்ன ஆகிடுவான்? சிறப்பாகிடுவான். உள்ளுவதெல்லாம்